வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற இந்த பாடத்தை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அண்ட் கவனமாக பாருங்கள். வீடியோவோட முடிவில் இந்த லெசன்ல இருந்து மட்டும் உங்களுக்கு சில கொஷின்ஸ் நான் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ எதுக்காக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு டைம் அந்த வீடியோவை பார்த்தாலும் ரொம்ப கவனமாக பார்ப்பீங்க. ஓகேவா? சரி, இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஏன் அப்படின்னா ஒரு 3 நகரங்கள் பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, அப்புறம் காஞ்சி. ஸோ இந்த 3 பகுதிகளை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த தகவல்கள் ஓரியன்டான கொஷின்ஸ் அடிக்கடி உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள். ஸோ அப்போ அந்த பண்டைய நகரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த லெசன்ல நம்ம பண்டைய நாகரிகத்தினுடைய அந்த நகரங்களினுடைய பெருமையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதுலயும் பர்டிகுலரா பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த 3 இடங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பூம்புகார், மதுரை, காஞ்சி. ஓகேவா? அப்புறம் பண்டைய தமிழகத்தினுடைய அந்த ஆட்சியாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ண கைவினை கலைகள், சந்தை, உற்பத்தியை பத்தி, அப்புறம் கடல் கலந்து எப்படி வணிகம் செஞ்சிருக்காங்க, கல்வி மற்றும் நீர் வேளாண்மை. ஸோ இந்த பற்றின தகவல்கள் எல்லாம் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயங்களை ஆஸ் யூஷுவல் நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் பாக்ஸ் போடாத சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஓரலா சொல்லிடுறேன். ஓகேவா? பாக்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை ஸ்கூல் புக் இல்லைன்றவங்க தயவு செய்து உங்கள் ஹேண்ட் ரிட்டனுக்கு கைப்பட உங்களோட நோட்ஸை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட நோட்ஸ் வச்சு படிங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய நகரங்களை உங்களுக்கு இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஜஸ்ட் என்னென்ன மாவட்டம், எந்தெந்த பகுதிகள்லாம் எங்கெங்க இருக்கு, ஸோ எதுக்கு பக்கத்துல எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல நம்ம பார்க்க போறது நான் சொன்ன மாதிரி பூம்புகார், மதுரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த 3 இடங்களை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த லெசன்ல. ஓகே, ஸோ பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினம் இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு பூம்புகார் அப்படிங்கிறது லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு உள்ள கொடுத்துருப்பாங்க தகவலாக, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் உலகின் மிக தொன்மையான நாகரிகம். உலகிலேயே ரொம்ப பழமையான தொன்மையான நாகரிகம் நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். என்னது? மெசொப்பொட்டேமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகம். ஓகேவா? இது நம்ம சிந்துவெளி நாகரிகம் அந்த லெசன் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன். கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒவ்வொரு லெசனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள முக்கியமான லெசன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறதுல இது இந்த லெசன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 இடங்கள் மதுரை, காஞ்சி, பூம்புகார். ஏன் இந்த 3 இடங்களை பார்க்குறோம்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தமிழகத்திலையும் சில தொன்மையான நகரங்கள் இருக்கு. அந்நகரங்கள்ல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒன்று ஒவ்வொரு விஷயத்துக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த 3 நகரங்களும் ரொம்ப பழமையானது, புகழ் பெற்றது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அயல்நாட்டவர்களுடைய அந்த பயண குறிப்புகள் இருக்கும் இல்லையா, அதுவும் அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது 3 விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த 3 நகரங்களும் ரொம்ப பழமையான நகரங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூம்புகார். பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்கள்ல ஒண்ணு இந்த பூம்புகார். இந்த பூம்புகாரை புகார் நகர், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்ல அழைப்பாங்க. இருந்தாலும் இது நம்ம இந்த பகுதியை பத்தி நம்ம எங்க ரொம்ப சிறப்பா படிச்சிருப்போம்னா சிலப்பதிகாரம் ஞாபகம் வருதா? ஸோ அப்போ அங்கே இந்த பூம்புகாரை பற்றியும் அங்கே நடந்த வணிக செய்திகளை பற்றியும் உங்களுக்கு சிலப்பதிகார மணிமேகலையில் அதை பற்றின தகவல்கள்லாம் இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு கேரக்டர், அதாவது காப்பிய மாந்தர் யார் யார் அப்படின்னா கோவலன் கண்ணகி. ஸோ இந்த கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார். பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் சிலப்பதிகாரத்துல இங்க துறைமுக நகரம் இருந்தது, பிளஸ் அங்க நிறைய வணிகங்கள் நடந்தது. அப்புறம் அந்த வணிகத்தை பத்தினா இன்னும் நிறைய தகவல்களை அந்த காப்பியத்திலேயே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருளை வந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் தங்களுடைய நாடுகள்ல பற்றாக்குறையா இருக்கக்கூடிய அந்த பொருள்களை மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா கடல் வழி வணிகம் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வான்வழி வணிகம்லாம் கிடையாது இல்லையா. ஸோ வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. வான்வழி வணிகம்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளைன் மூலமா தான் கொண்டு போக முடியும். அப்போ அதுல வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் இதை வந்து கொண்டு போக முடியாது. ஆனா நமக்கு கடல் வழி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கப்பல்ல நமக்கு நிறைய பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கடல் வழி வணிகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஓகே, அதனால துறைமுகங்கள் உருவாயிருக்கு. அதுல ஒரு புகழ்பெற்ற பழமையான துறைமுகம் தான் என்னது? பூம்புகார். ஓகே, சரி. இந்த துறைமுகங்கள்ல வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுதான் நம்மளுடைய பூம்புகார் துறைமுகம். இது வங்காள விரிகுடா கரையில அமைந்துள்ளது. தெரியும் உங்களுக்கு, மேப், நம்ம இந்தியா மேப்ல இந்த சைடு இப்படி வர்றது எல்லாமே என்னது? வங்காள விரிகுடா சைடு. அதாவது இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த இந்த சைடு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வங்காள விரிகுடா கடல், இந்த சைடு உள்ளதெல்லாம் அரபிக் கடல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுதே நீங்க படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இது வந்து காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில், அதாவது தற்பொழுது மயிலாடுதுறை பக்கத்துல இந்த பூம்புகார் அப்படிங்கிறது இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா இது நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்தது. இப்ப நமக்கு வந்து பிரிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அதனால மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பக்கத்துல இந்த பூம்புகார் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, இதோட துறைமுகத்தை பத்தி நமக்கு சில தகவல்கள் எந்தெந்த நூல்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்றத பார்க்க போறோம். இந்த நகரத்துக்கு புகார், அப்புறம் காவிரி பூம்பட்டினம், இதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. புகார் நகர்னு சொல்லுவோம், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே பூம்புகாரை குறிக்கக்கூடியதுதான். அடுத்தது பாருங்க, போன்ற பெயர்களும் இதற்கு இருக்கு. சங்ககால சோழ அரசர்களுடைய துறைமுகம் யாதுன்னு கேட்டீங்கன்னா பூம்புகார் தான். அப்ப சோழர்களுடைய துறைமுகமா இந்த பூம்புகார் இருந்திருக்கு. இந்த பூம்புகார் துறைமுகத்துல சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலையிலும் இரட்டை காப்பியங்களான என்னது சிலப்பதிகாரம் மணிமேகலையிலும் இதை பத்தின தகவல்கள் இருக்கு. அப்ப பூம்புகாரை பத்தி எந்தெந்த நூல்கள்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பட்டினப்பாலை, அடுத்தது பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஸோ இந்த 3 நூல்லையும் உங்களுக்கு வந்து பூம்புகார் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் ஆர்டரா நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றது கூட ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இவற்றினுடைய குறிப்புகள் எது? இந்த பகுதியை பற்றின குறிப்புகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் பட்டினப்பாலை 3 இதுல இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுலயும் குறிப்பா சிலப்பதிகார பூம்புகாரினுடைய அந்த சிறப்பை பத்தி தான் பேசுது. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு கோவலன் கண்ணகி பிறந்த அந்த ஒரு இடமாவும், கோவலன் கண்ணகியே முழுமையான ஒரு கதைக்களமா வச்சு சிலப்பதிகாரம் அமைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதனால அது வந்து முழுக்க முழுக்க இந்த புகார் நகரத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு காப்பியமா இருக்கு. சிலப்பதிகார நாயகி, அதாவது ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரு? கண்ணகி. தந்தை, இந்த கண்ணகியினுடைய தந்தை யாருன்னா மாநாய்க்கன். ஓகேவா? மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள். கேட்பாங்க, மாநாய்க்கன் அப்படின்னா என்னன்னா பெருங்கடல் வணிகன் என்று பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா கோவலனுடைய தந்தை, அவன் வந்து அவங்க அப்பா பேர் வந்து மாசாத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன் அப்படின்னு பொருள். அப்ப பெருங்கடல் வணிகன்னா யாரு, பெரு வணிகன் யாரு? ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கண்ணகிக்கு வந்து கண்ணகி கடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப கண்ணகியோட அப்பா பெருங்கடல் வணிகன், கோவலனுடைய அப்பா பெரு வணிகன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் வச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், மறக்காது. சரி, மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள். இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. இதுல இருந்து பெரிய வணிகர்கள், பெரிய கடல் வணிகர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய இருந்த ஒரு பகுதியா இந்த புகார் நகரம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து பாருங்க, இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்தவனம் இருந்துள்ளனர். தொடர் வணிகத்தினுடைய அந்த காரணத்தினால இவர்கள் பலர் புகார் நகரத்திலே தங்கியும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அடிக்கடி போயிட்டு வர்றது, நிறைய நாள் இங்க இருக்க வேண்டிய தேவை, இது மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க அந்த பகுதியிலே வசிச்சிருக்காங்க. ஸோ அதனால வெளிநாட்டவருடைய குறிப்புகள் வந்து நமக்கு குடியிருப்புகள் உருவாயிருக்கு. சரி, குறிப்புகள்ல குடியிருப்புகள். ஏன் அப்படின்னா அவங்கலாம் வந்து ஒரு டென்ட் போட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்றாங்க அப்படின்னும் போது அது ஒரு
இடமாவே மாறுது இல்லையா? அடிக்கடி வணிகம் நடக்கிற ஒரு பகுதியில அடிக்கடி வெளிநாட்டவர்கள் வந்து தங்குறாங்கன்னும் போது அவங்களுக்கான அந்த குடியிருப்பு பகுதிகளே வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனவே பல்வேறு மொழிகளும் அங்க வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து மக்கள் பயணம் செஞ்சு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க மொழிகளை அந்த ஒரு இடத்துல நம்ம 4 நாள் தங்கியிருக்கோம் அப்படின்னும் பொழுதே மொழியே தெரிலனாலும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியாத மொழியில இருந்து கூட நம்ம சில வார்த்தைகளை தெரிஞ்சுப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் அங்க நிறைய மொழிகள் பேசப்பட்டிருக்கு. கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? அப்ப வந்து ஒரு சரக்கை ஏத்தி இறக்குறாங்கன்னும் பொழுது அவ்வளவு பெரிய கப்பல்ல அவ்வளவு பொருளை ஏத்தி இறக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த டியூரேஷன்ல அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அங்க ஒரு நல்ல ஒரு உரையாடலும் உறவும் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண வணிகம் செய்யணும் அப்படின்னும் போது மொழி தெரியாம எப்படி வணிகம் செய்ய முடியும்? ஸோ ஒரு விலையை நிர்ணயம் செய்யறாங்கன்னா விலையை வந்து அவங்க மொழியில சொல்லவோ நம்ம வந்து நம்ம மொழியை அவங்களுக்கு இது பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. அயல்நாட்டவர் தமிழ் மொழியை கத்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் நிகழ்ந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது பாருங்க. நம்ம பண்ட மாற்றம் மட்டும் செய்யல, அவங்க மொழியை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம மொழியை அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கோம். ஸோ மொழி மாற்றமும் ஏற்பட்டுள்ளது. ஓகே, இதனுடைய விளைவா என்ன ஆயிருக்கு அப்படின்னா சிந்தனை பரிமாற்றம், பண்பாட்டு கலப்பு, இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூற்று காரணத்துல வேணா கேட்கலாம், ரொம்ப டெப்தா தேவையில்ல. சரியா? அடுத்து பாருங்க, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றவராக விளங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாத்தி வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த பொருளுக்கு சரியான விலை என்ன அப்படிங்கிறத மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சரியான ஒரு விலையில அந்த பொருளை வித்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பூம்புகார் நகரத்து அந்த வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த நேர்மை மாறாம அந்த பொருளை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. மிக சரியான விலைக்கே பொருட்களை வந்து வித்திருக்காங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்கிறது தவறான செயல் அப்படிங்கிறத அவங்க கருதியிருக்காங்க. இது வந்து சும்மா அவங்க கருதியிருக்காங்கன்னு மொட்டையா எங்கேயும் சொல்லாம பர்டிகுலரா நம்ம குறிப்பே இருக்கு பட்டினப்பாலையில. ஓகேவா? ஸோ அப்ப அவங்க இது நமக்கு தமிழ்லயே நம்ம வேற இடத்துல படிப்போம். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணிகம் சார்ந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பட்டினப்பாலை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியே நம்ம பார்ப்போம். ஞாபகம் இருந்தான்னு தெரியல உங்களுக்கு. சரி, அடுத்து பாருங்க. பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுல இருந்து புகார் நகரினுடைய தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல அந்த புகார் நகரத்தை பத்தின குறிப்புகள் இருக்கும் பொழுது ஸோ அந்த ஆசிரியருடைய காலமே கிமு 2 அப்படின்னும் போது அந்த நகரம் வந்து எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க. கடல் வழியா என்னென்ன விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல். கடல் வழியா குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்மள்ட்ட குதிரை கிடையாது. அரேபிய குதிரைகளை என்ன பண்ணுவாங்க? இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. ஸோ இந்த கடல் வழியா குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கருமிளகு வந்து தரைவழி இறக்குமதி செஞ்சிருக்காங்க. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. அப்ப தங்கத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க? மதிப்பு கூட்டி அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஓகே, அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து. ஏன்னா அங்க வந்து நமக்கு பாண்டியர்களுடைய அந்த முத்து பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இவ்வளவும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்கள் பார்த்தீங்களா? சிந்து நாகரிகம் உள்ளவர்தா அகன்ற நேரான. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தெருக்கள் வந்து நம்மளுடைய புகார் நகரத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படின்னா என்ன? கப்பல் கட்டக்கூடிய இடமும் கப்பலுக்கு ஏதாவது பழுது ஏற்பட்டா அதை செப்பனிடம், அதாவது சரி செய்யும் இடமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பூம்புகார் நகர வாழ்வை பத்தி சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்டத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த நூல்லையும் நம்ம இதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் எங்க போனுச்சு? இப்ப எங்க?
ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்போ மதுரை காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் நமக்கு பழக்கத்துல இருக்கு. அந்த பகுதிகளுக்கு நம்மளுமே போயிட்டு வரோம். ஆனா இந்த புகார் நகரம் எங்க? ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிபி 200 வரை இந்த நகரம் வந்து சிறப்பாக தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட இந்த கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்கள்னால அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான சான்றுகளை நம்ம இன்னும் வந்து புகார் பகுதியில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது மதுரை. இப்போ நம்ம புகார் பத்தி என்னென்ன பார்த்தோம் லைட்டா வந்து நான் சொல்லிட்டு அப்புறம் மதுரைக்கு போறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி புகார் நகரம் ரொம்ப பழமையானது. இங்கே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. அப்புறம் இதை பத்தின தகவல்கள் 3 நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஒன்று பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்புறம் இந்த பகுதியில உள்ள அந்த வணிகர்களை பத்தி சொன்னது என்ன? பட்டினப்பாலை. ஆசிரியர் கடிலூர் உருத்திரங்கனார். ஓகேவா? இப்போ இதுல வந்து சிலப்பதிகாரத்துல உள்ள கோவலன் கண்ணகி. கண்ணகியோட அப்பா பெருங்கடல் வணிகன். பெருங்கடல் வணிகன்னா யாரு? மாநாய்க்கன். ஓகேவா? அடுத்தது கோவலனுடைய அப்பா பெருவணிகன் மாசாத்துவன். ஓகேவா? அடுத்தது இதுல இந்த பகுதியில நமக்கு நிறைய பேர் இங்க வந்து இருந்ததுனால நமக்கு என்ன இருக்கு? குடியிருப்பு உருவாயிருக்கு. அப்புறம் அவங்க மொழியை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம மொழியை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி மாற்றமும் ப்ளஸ் வந்து என்ன இருக்கு? பண்ட மாற்றம் ரெண்டுமே நடந்திருக்கு. அப்புறம் நம்மளுடைய வணிகர்களை வந்து நேர்மைக்கு ரொம்ப சான்றா சொல்றாங்க. அதை நம்ம சொன்னோம் பட்டினப்பாலை. அப்புறம் என்னென்ன இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா கடல் வழியாக குதிரை, கருமிளகு, அப்புறம் வடமலையில இருந்து தங்கம், திரும்ப அதை மெருகூட்டி நம்ம அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம். மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சந்தனம், தென்பகுதியில இருந்து முத்து, கிழக்குல இருந்து பவளம், ஈழத்துல இருந்து உணவுப் பொருள்னு இப்படி எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சோம். அது மட்டும் இல்லாம கப்பல் கட்டும் செப்பனிடும் தளமும் இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கிபி 200க்கு அப்புறம் இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஓகே, நெக்ஸ்ட் மதுரை. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்கள்ல மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு பெயர் இருக்கிறதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனுடைய தொன்மையை. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய தமிழை வளர்த்ததுல ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதுல வந்து மதுரைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் இன்னமும் உண்டு. ஸோ அந்த பண்டைய காலத்துல மதுரையை வந்து பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இடைக்காலத்துல பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் இந்த மதுரை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு. ஸோ அப்போ ஒரு பகுதி இருக்குன்னும் பொழுது அதை பர்டிகுலரா ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆட்சி செஞ்சதுனால இதுல ஒரு பண்பாட்டு கலப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வணிகம் வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. இதற்கான சான்று நமக்கு இன்னைக்கும் கீழடியில நடத்தப்பட்ட அந்த அகழாய்வுல கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி கீழடி. நெக்ஸ்ட் சங்கம் வைத்து, நான் சொன்னேன் இல்லையா? சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை தமிழருக்கு உண்டு. அந்த தமிழர்ல பர்டிகுலரா மதுரைக்கு உண்டு. ஓகே, அடுத்தது கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 49 பேர். ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, கிழக்கு கடற்கரையில் அமைந்த தொண்டியிலிருந்து, தொண்டி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கும். ஸோ மதுரை ராமநாதபுரம் அந்த சைட்ல வரும். ஸோ அங்க தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருள்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது இதே தொண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த சைட்லயும் இந்த பெயர்கள் இடம்பெற்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், சிந்துவெளி நாகரிகத்துல பார்த்தோம். ஓகேவா? இப்போ அங்க இருந்து என்ன ஆயிருக்கு? நமக்கு மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் என்ன பண்ணியிருக்காரு? முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துக்கு இறக்குமதி செஞ்சிருக்காரு. எந்த இடம்னு பார்த்துக்கோங்க, முக்கியமானது உவரி. அடுத்தது பாண்டியர்களுடைய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இந்த உவரி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கொற்கைக்கு பக்கத்துல உவரி இருக்கு. ரோமானிய நாணயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. அப்ப மதுரையில பாத்தீங்கன்னா ரோமானியர்களுடைய நாணயங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயங்கள் மதுரையில அச்சடிக்கப்பட்டிருக்கு. மதுரையினுடைய புகழ் எந்த அளவுக்கு சிறந்ததா இருந்தா பிற நாட்டு நாணயங்களை நம்ம நாட்டுல வச்சு அச்சடிச்சிருப்பாங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் என்னன்னா, மதுரையை நம்ம இப்பவும் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றோம். அது காரணம் அந்த மதுரை பகுதியில பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் அங்காடிகள் செயல்பட்டுட்டே இருக்கும். அதை நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து நாலங்காடி, இன்னொன்னு அல்லங்காடி. ஓகேவா? ஸோ இந்த நாலங்காடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பகல் பொழுதுல
இயங்கக்கூடிய சந்தை பகுதியா அங்காடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லங்காடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல இருக்கக்கூடிய சந்தை. பகல் இரவுன்னு வேறுபாடு இல்லாம உயிர்ப்புள்ள நகரமா மதுரை இருக்கிறதுனால இதை நம்ம தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பெண்கள் எந்த ஒரு பயமும் இன்றி இரவு நேரத்திலையும் அல்லங்காடியில பொருளை வாங்கி செல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மதுரை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத பத்தி சொல்லுது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்புகள்ல மதுரையை பத்தி சொல்றாரு. அப்புறம் மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரினுடைய அமைச்சர் யாரு? சாணக்கியர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அர்த்த சாஸ்திரத்துல இந்த மதுரையை பத்தி சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை பேர் வராங்க பாருங்க, மெகஸ்தனிஸ், அப்புறம் மௌரிய அரசர் சந்திரகுப்தருடைய அமைச்சர் சாணக்கியர். அந்த ஆர்டரை பார்த்துக்கணும். நீங்க பாட்டுல சந்திரகுப்தர் அவர் தான் அர்த்த சாஸ்திரத்தை எழுதினாரு அப்படின்லாம் போட்டுறக்கூடாது. சாணக்கியர் தான் அர்த்த சாஸ்திரம். ஓகேவா, அர்த்த சாஸ்திரம். நெக்ஸ்ட் பாருங்க, மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது. ஓகே, சரி, இப்ப நம்ம அப்படியே மதுரை மட்டும் ஒரு தடவை ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம காஞ்சிக்கு போகலாம். ஓகே, சரி, மதுரை நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழமையான பகுதி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சதுனால இங்க ஒரு பண்பாட்டு கலப்பு இருக்கு. நாகரிக வணிகம் ரொம்ப சிறந்ததா இருந்திருக்கு. உதாரணம் நம்மளுடைய கீழடி அகழாய்வு. ஓகே, அடுத்தது அப்படியே இங்க வாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து இந்த கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க. 49 பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில இருந்து தொண்டியில இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் வந்துச்சு. அப்புறம் நறுமண பொருள் வந்தது. அது மாதிரி இஸ்ரேல் அரசர் சாலமன் என்ன பண்ணிருப்பாரு, முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துக்கு இறக்குமதி செஞ்சிருப்பாரு. கொற்கைக்கு பக்கத்துல இந்த உவரி அப்படிங்கிற இடம் இருக்கு. கொற்கை எதுன்னு கேட்டீங்கன்னா பாண்டியர்களுடைய துறைமுகம் தான் கொற்கை. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா ரோமானிய நாணயங்களை அச்சிடுறதுக்கான தொழிற்சாலை இங்க இருந்திருக்கு. ஸோ அப்ப பிற நாட்டு நாணயங்களை அச்சிருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை இருக்கிற போது நமக்கு நம்ம நாடு எந்த அளவுக்கு சிறப்பானதுங்கிற, மதுரை எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பர்டிகுலரா தூங்கா நகரம்னு நம்ம மதுரையை சொல்றோம். காரணம் அங்க நாலங்காடி அல்லங்காடி இயங்குது. நாலங்காடிங்கும் போது பகல் பொழுது சந்தை, அல்லங்காடிங்கிறது இரவு பொழுது சந்தை. ஸோ இரவிலும் பெண்கள் அல்லங்காடிக்கு சென்று பொருளை வாங்குறாங்க. நம்ம 3 முக்கியமான நபர்களை பத்தி பார்த்தோம். ஒன்று மெகஸ்தனிஸ், அவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அவரோட குறிப்புகள்ல மதுரையை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் சாணக்கியர், அவர் அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த சாணக்கியர் யாருன்னா சந்திரகுப்தரினுடைய அமைச்சர். ஓகே, அப்புறம் மதுரை நகர சுற்றிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அகழிகள் நல்லா பெருசா அகலமா அமைச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா யானைகள் செல்லக்கூடிய அளவுக்கு. ஓகே, அந்த அளவு சுரங்கப்பாதை கூட அவ்வளவு பெருசா அமைச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைனலா பார்க்க போறது காஞ்சி. காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சிபுரம். கல்வி அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னா நம்ம காஞ்சியை சொல்லலாம். ஏன்னா நமக்கு வெளிநாட்டவர்கள் கூட கல்வி கட்டுறதுக்கு ரொம்ப சிறந்த இடமா நம்மளுடைய காஞ்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. சமணர் அமைத்த பள்ளிகள் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். அப்ப காஞ்சில சமண பள்ளிகளும் புத்த விகாரங்களும் அதிக அளவுல இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இது ஞாபகம் வருதா? குமாரகுப்தர், குப்தரசர். புதுசா படிக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாலந்தா யூனிவர்சிட்டியை பத்தி ஒரு பெரிய ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல படிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பயின்ற இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில நிறைய அறிஞர்கள் படிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா யுவான் சுவாங். ஸோ இவர் ஹையர் ஸ்டடிஸ், அதாவது மேற்கொண்டு படிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம காஞ்சியில இருக்கக்கூடிய கடிகை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு நபர் நம்ம காஞ்சிக்கு வர்றாருன்னா காஞ்சி எந்த அளவுக்கு கல்வியில சிறப்பானதா இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்றது யாருன்னா காளிதாசர். இதெல்லாம் கேட்பாங்க, யாரு எதை சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி, காளிதாசர் சொல்றாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி யாரு? திருநாவுக்கரசர் சொல்றாரு. ஓகேவா, அடுத்து புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி யுவான் சுவாங் சொல்றாரு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் என்னன்னா புகார், அதாவது பூம்புகார் அப்படின்னா அது துறைமுக நகரம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்க கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு. மதுரை அப்படின்னும் பொழுது அது வணிக நகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஏன்னா அவங்க வணிகம் பெரிய அளவில் நடந்திருக்கு. காஞ்சி அப்படின்னாவே அது கல்விக்கான நகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அங்க யார் யாரை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நம்ம லாஸ்டா ரிவிஷன் பண்ணலாம்.
ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில பிறந்து வாழ்ந்தவர்கள். பாத்துங்க, போதி தர்மர்லாம் ஞாபகம் வருதா? 7ஆம் அறிவுலாம். ஸோ அந்த மாதிரி எப்படியாவது ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த செய்திகள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காஞ்சி அப்படிங்கிற அந்த பகுதி எந்த அளவுக்கு கல்வியில சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இந்த காஞ்சியை வந்து நம்ம கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இங்க வந்து நிறைய கோவில், சிறப்பான கோவில்கள் இருக்கு. கைலாசநாதர் கோவில், இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில். ஓகேவா? வான்ஸ்வாங்கோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கோவில் நான் சொன்னேன் இல்லையா, காஞ்சி கைலாசநாதர் கோவில். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் வந்து இந்த கற்கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவிலை கட்டினது யாருன்னு கேட்பாங்க, அது எந்த பகுதியில இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கு தொடர்புடைய அந்த பகுதிகள். ஓகேவா? சேர நாடு அப்படின்னும் பொழுது நமக்கு கொங்கு மண்டலம் அந்த சைடு வரும். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரள மாநிலத்தினுடைய சில பகுதிகள். அடுத்தது சோழ நாடு. சோழ நாடுன்னும் போது உங்களுக்கு இந்த பக்கம் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இதெல்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு வந்து உங்களுக்கு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தென் மாவட்டங்கள். அந்த இது ஃபுல்லாக பாண்டிய நாட்டுக்குள்ளே வரும். தொண்டை நாட்டில் யார் யார் வருவாங்கன்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கான அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னோட ஒன்று முடிஞ்ச வரை ரிலேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கோவை, நீலகிரி, கரூர் இதெல்லாம் வந்து மலை சார்ந்த பகுதி. கன்னியாகுமரி அப்புறம் வந்து இங்கிட்டலாம் வந்து உங்களுக்கு கேரளாவுக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ அதனால இது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஒரே சைடில் வரக்கூடியது. இது ஃபுல்லாகவே தென் மாவட்டங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், பல்லவர்கள் வந்து அவங்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா, நிறைய குடைவரை கோவில்களை கட்டியிருக்காங்க. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்க கழிச்சிருக்காங்க அப்படின்னா, காஞ்சியில தான் கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது காஞ்சியினுடைய மற்றொரு சிறப்பா சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. எங்க? காஞ்சி. ஓகேவா? நீர் மேலாண்மைக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீரை தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்றோம். கேட்பாங்க, ஏரிகளின் மாவட்டம் எது? ஓகேவா? கரிகால் சோழனால் கட்டப்பட்டது கல்லணை. கல்லணை கட்டினது கரிகால் சோழன். இவர் வந்து காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களுடைய அந்த நீர் மேலாண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பூம்புகார், மதுரை, காஞ்சி 3 நகரங்கள் மட்டும் இல்லாம கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பூம்புகார், மதுரையை பற்றி லைட்டாக இடையில ரிவிஷன் பண்ணோம். இப்போ கடைசியாக காஞ்சியை மட்டும் லைட்டாக ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஃபுல்லாக என்னென்ன பார்த்தோம்னா லைட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கான கொஷினுக்கு போயிடலாம். ஓகேவா? காஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக்கு சிறந்த ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னோம். அங்கே வான்ஸ்வாங் வந்து படிச்சிருக்காரு. அவர் நம்ம காஞ்சிக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரு. காஞ்சியில் வந்து நிறைய சமணப்பள்ளி, புத்த விகாரம் அதெல்லாம் இருந்திருக்கு. கல்விக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, புகார்னும் போது துறைமுகம், மதுரை வணிகம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர். அது மாதிரி கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகயா, சாஞ்சி இது மாதிரியான புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னது யான்ஸ்வாங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம காஞ்சியில பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாம். அடுத்தது காஞ்சியை வந்து கோவில்களின் நகரம்னு சொல்றோம். அது காரணம் கைலாசநாதர் கோவில். அது கட்டினது யாருன்னா ராஜசிம்மன். ஸோ இவர் வந்து பிற்கால பல்லவ மன்னன். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பல்லவர் காலத்துல நிறைய குடைவரை கோவில்களை கட்டியிருக்காங்க. பௌத்த மணிமேகலை இருக்காங்களே, பௌத்த துறவி, அவங்க வந்து காஞ்சியில கடைசி காலத்தை கழிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம நீர் மேலாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்துருக்காங்க. ஏரிகள் வெட்டியிருக்காங்க. ஸோ ஏரிகளின் மாவட்டம்னு சொல்றோம். கல்லணையை கரிகால் சோழன் கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு எந்த அளவுக்கு வேளாண்மை அப்புறம் நீர் மேலாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான். காஞ்சியை பத்தி இவ்வளவுதான் தகவல்.
இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். பாக்ஸ் போட மறந்துட்டேன். சோழ நாடு அப்படின்னும் போது அதை நம்ம சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து வேளாண்மை அதிகமாக செய்வாங்க. ஓகேவா. பாண்டியன் நாடு அப்படின்னும் போது முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து உங்களுக்கு கடற்பகுதி அதிகம் இருக்கும் தென் மாவட்டங்களில். ஸோ அங்கே வந்து முத்து குளித்தல் வந்து அதிகமாக நடக்கும். ஓகே. அடுத்தது சேர நாடு. சேர நாடு வந்து வேழம் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேழம் அப்படின்னா யானை. ஸோ அப்போ யானை வளம் இங்கே அதிகமாக இருக்கும். தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோர் உடைத்து. தொண்டைன்னும் போது உங்களுக்கு காஞ்சிபுரம்லாம் அங்கே தான் வரும். ஸோ அப்போ அது வந்து கல்விக்கான நபர்களுடையது, அதாவது சான்றோர் உடையது அப்படின்னு சொல்றோம். ஓகே. சரி, மீள்பார்வை மட்டும் பார்த்துட்டு நம்ம லெசனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது மூணும் வந்து தமிழகத்தில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். ஓகேவா. புகார் நகரத்துல மக்களினுடைய வாழ்க்கை முறையை சங்ககால நூலான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், அப்புறம் மணிமேகலை, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 3-4 நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை இதுக்கு உண்டுனா மதுரைக்கு உண்டு. பல சான்றோர்கள் வந்து காஞ்சியில பிறந்தவர்கள். அவங்க யார் யாருன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சி. காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம், கைலாசநாதரார் கோவில் யாரு, பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது. அடுத்தது மேலாண்மைக்கு சிறந்த சான்றாவும் இருக்கு. ஓகே. சரி, நம்ம இந்த லெசனை ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதாங்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. சப்போஸ் அதுக்கு ஆன்சர் தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே வீடியோவை திரும்ப ஒரு தடவை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நான் கேட்குற கொஷின், கண்ணகியினுடைய தந்தை ஒரு பெருங்கடல் வணிகனா இல்லை பெரு வணிகனா? அதே மாதிரி சைமல்டேனியஸா கோவலனுடைய தந்தை பெரு வணிகனா பெருங்கடல் வணிகனா? ஸோ அது ரெண்டையும் ஒரே கொஸ்டினாவே வச்சுப்போம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின், நாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த மாவட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு. ஸோ அதுல எந்த கேட்டகரியில வருது? ஓகேவா. அடுத்தது நாகப்பட்டினம், இது வந்து செகண்ட் கொஸ்டின்ல சப்டிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது காஞ்சிபுரம், நான் சொன்ன அந்த 4 ஆப்ஷன்ல எதுல வருது? திருவண்ணாமலை அந்த 4 ஆப்ஷன்ல எங்க வருது? ஓகே. அடுத்தது கன்னியாகுமரி எங்க வருது? இந்த 4 கேட்டகரியில எங்க வருது? நான் சொன்ன அந்த ஊர்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா எங்கெங்க வருதுன்னு ஞாபகம் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேரத்துல இயங்கக்கூடிய சந்தையா இல்ல இரவு நேரத்துல இயங்கக்கூடிய சந்தையா? நாலங்காடி. ஓகேவா. 3வது கொஸ்டின் நாலங்காடி. அடுத்தது 4வது கொஸ்டின், கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு? 5வது கொஸ்டின். ஓகே. காஞ்சியில பிறந்த நபர்கள்ல 2 பேர் சொல்லுங்க. ஓகேவா. சரி, இப்போ நான் இவ்வளோ நேரம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. தரவா தெரியும்னா முடிஞ்ச அதை கமெண்ட்ஸ்ல கூட போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.